ரமா, என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? ஏன் அழற? சொல்லு. அப்பா, என்னம்மா? அக்காவை திட்டி காலேஜ் போக கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஏன் போக வேண்டான்னு சொன்ன? எங்க அம்மா? உள்ளதான் இருக்காங்க. சுபு, சுபு. ஐயா, பிள்ளைய திட்டி காலேஜ் போக வேண்டான்னு சொன்னியா? ஆமா ஐயா சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாதுயா. நீங்க சாஸ்திரிகளுக்கு போன் பண்ணி உடனடியா முகூர்த்த நாள் எப்ப வருதுன்னு கேட்டு சொல்லுங்கய்யா. நான் கேக்குறதுக்கும் முகூர்த்தத்துக்கு என்ன சம்பந்தம்? இவ கல்யாண தேதியை முடிவு பண்றதுக்காக தான். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஐயா, நிச்சயதார்த்த தண்ணிக்கே சொன்னீங்க இவ படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இவ படிப்பு தான் இன்னும் முடியலையே. ஐயா, படிப்பு முடியற வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட முடியாதியா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? ஐயா, நான் பொண்ண பெத்தவ, என் மனசு புரிஞ்சுக்கங்க. ரமாவுக்கு நிச்சயமானதுல இருந்து நிறைய தடங்கள் வந்துகிட்டே இருக்குயா. விரும்பத்தகாத விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஐயா, வர நல்ல நாளே இவ கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு நல்ல நாள் எப்பன்னு கேட்டு சொல்லுங்க ஐயா. சாஸ்திரிகள் வணக்கம், நான் ஐயா பேசுறேன். ஐயா நமஸ்காரங்க ஐயா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. என்ன விசேஷமா போன் பண்ணிருக்கேன்? ஒண்ணு இல்ல, இந்த மாசம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் எப்ப இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? இந்த மாசம் 25ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாள். அதை விட்டுட்டா அடுத்த மாசம் 30ஆம் தேதி வரல முகூர்த்த நாளே இல்ல. அப்படிங்களா? ஆமாங்க ஐயா. சரி சரி, நான் வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். சுபு, வர 25ஆம் தேதி தான் நல்ல முகூர்த்த நாளா. அதை விட்டா அடுத்த மாசம் 30ஆம் தேதி வரைக்கும் முகூர்த்த நாளே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஐயா, வர 25ஆம் தேதியே கல்யாணத்தை நடத்திடல. என்ன சுப்பு, 25ஆம் தேதிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள எப்படி கல்யாணத்தை பண்றது? அது பரவாயில்லையா, நடத்திடலாம். சுப்பு, இது நம்ம வீட்டு கல்யாணம், குறைஞ்சது 3 நாளாவது நடத்தணும்ல. பெரிய மண்டபமா பார்க்கணும், பத்திரிக்கை அடிக்கணும், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுத்து அழைக்கணும். அதுவும் இல்லாம நிச்சயத்துக்கு தான் கலெக்டர் மாப்பிள்ளையை கூப்பிட முடியல, கல்யாணத்துக்காவது நேர்ல போய் கூப்பிடணும்ல. எல்லாம் சரிதான் ஐயா. இருந்தாலும் நம்ம சரவணன் கல்யாணத்தை எளிமையா கோயில வச்சு பண்ண மாதிரி நம்ம ரமா கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் ஐயா. கங்கா மூலமா மாப்பிள்ளைக்கு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம குலசேகர் அண்ணன் ஜெயில இருக்கும் போது அவரை பத்தி கவலைப்படாம கல்யாணத்தை ஆடம்பரமா செஞ்சாங்கன்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க ஐயா. அதெல்லாம் முடிவு பண்ணி தான் சொல்றேன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுக்கு மேல நான் உனக்கு என்ன சொன்னாலும் நீ கேட்கிற நிலைமையில இல்ல. இருந்தாலும் முத்தரசிட்டு ஒரு வார்த்தை கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, அவங்க உங்க பேச்சை மீற மாட்டாங்க. ஒரு வார்த்தை நாச்சியார் அக்கா கிட்ட மட்டும் சம்மதம் வாங்கிடுங்க. ரமா, அம்மா பேச்ச தட்ட முடியாது, வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கணுங்கிற நீ என்னமா சொல்ற? ரமா, அப்பா உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு, தயங்காம சொல்லு. சொல்லுமா. பெரியவங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. முதல்ல படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு முடிவு பண்ணீங்க. ஆனா திடீர்னு இப்ப கல்யாணம் 10 நாள்லன்னு சொன்னா என் மனசு இன்னும் தயாராகலப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. 10 நாள் என்னடி, நாளைக்கே கல்யாணம்னு சொன்னாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரமா, உங்க அம்மாவுக்கு உன் படிப்பு மேல அக்கறை இல்லாம இல்ல, கங்கா மாதிரியே நீயும் சாருவும் பெரிய படிப்பு படிக்கணும்னு தான் ஆசை.
நடந்த சம்பவங்கள், இப்ப இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலை, இதெல்லாம் உங்க அம்மாவை சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டா நல்லதுன்னு யோசிக்க வச்சிருக்கு. அம்மா கேக்குறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து பார்த்தா அவங்க முடிவு சரிதான். ஆனா நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிச்ச படிப்பு முடிய இன்னும் 3 மாசம் தான் இருக்குப்பா. அத முடிச்சு டிகிரி வாங்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ரமா, நீ டிகிரி முடிக்கணுமா மேற்கொண்டு படிக்கணுமான்னு முடிவு பண்ற அதிகாரம் இப்ப ஜெயச்சந்திர தம்பிக்கிட்ட தான் இருக்கு. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளை தொடர்ந்து படிக்க சம்மதம்னு சொன்னா படி, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரிம்மா, உன் மனசை பக்குவப்படுத்திக்க. படிக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணத்தை நான் பாராட்டுறேன். அதே நேரத்துல உங்க அம்மாவோட எண்ணத்தை நிறைவேற்றுற பொறுப்புல நான் இருக்கேன். இது விஷயமா நான் நாச்சியாட்ட பேசுறேன். சுப்பு, நீ சொன்ன மாதிரியே கோயில்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்காக இவ காலேஜுக்கு போறதை நிறுத்தாத. உங்க அம்மா சொன்னதே நினைச்சிட்டு இருக்காத. நான் சொல்ற வரைக்கும் காலேஜுக்கு போ. கண்ணை தொடஞ்சிட்டு முகத்தை அலம்பிட்டு சாப்பிடு போ. சரிப்பா. போ போ. என்ன சுப்பு, ஐயா, நான் சொன்னதெல்லாம் சரிதானே? எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரி சரி, போய் காப்பி கொண்டா. இதோ கொண்டு வரேன் ஐயா. ராஜா, ராஜா, வந்துட்டேங்கய்யா. ஐயா, என்னங்கய்யா காலையில தான் ஆயக்குடி கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? சுப்புலட்சுமி கோவில் குளம்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருக்காளாயா? சுப்புலட்சுமிக்கு ஆயக்குடி தான் கோயில், நீ நானும் தான் தெய்வம். அப்படி இருக்கும்போது வேற எந்த கோயிலுக்கு போறா? ராஜா, நம்ம ஜெயச்சந்திரனுக்கும் ரமாவுக்கும் கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணியிருந்தோம்ல? ஆமாங்கய்யா, ரமா படிப்பு முடிஞ்சதும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுல ஒரு சின்ன மாற்றம்மா. என்னையா ஜெயச்சந்திரனை ரம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? ஏய், ஏண்டி உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்க. நீ என்ன செய்வ? தங்க கோப்பையிலேயே தண்ணிய வச்சாலும் நாய் நக்கிதானே குடிக்கும். அது புத்தி மாறாதுல்ல. ரமா படிப்பு முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணிடலான்னு சுப்பு அபிப்பிராயப்படுறா. வர்ற முகூர்த்தம்னா எப்பங்கய்யா? இன்னும் 10 நாள் இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குய்யா. ஆனா 10 நாள்ல முடியுமாய்யா? இந்த 10 நாளே அதிகம்னு நினைக்கிறா சுப்பு. நெருங்கிய சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு நம்ம கோவில்லையே எளிமையா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்றா. ஐயா, நீங்க என்னையா முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என்ன சொல்றது? நீ சரின்னு சொன்னா நான் ஏத்துக்க போறேன். சுப்புலட்சுமி நினைக்கிறதும் சரிதாயா. ரமாவுக்கு நிச்சயமான பிறகு நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. குலசேகர அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. நிச்சயம் பண்ண பிறகு மாப்பிள்ளை ஜெயச்சந்திரனை எனக்கு கட்டி கொடுங்கன்னு அந்த வள்ளி பொண்ணு வேற வந்து நிக்கிறா. என்னென்னமோ நடந்து போச்சு. இதெல்லாம் மனசுல வச்சுதான் சுப்புலட்சுமி கல்யாணம் பண்ண இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பா. சுப்புலட்சுமி சொன்ன மாதிரி வர முகூர்த்தத்திலேயே ரமாவுக்கும் ஜெயச்சந்திரனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாங்க. என்னது திருட்டு கல்யாணத்துக்கு திட்டம் போடுற மாதிரி இருக்கு? எதுக்காக கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? டேய், உனக்குதான் சுப்புலட்சுமி குடும்பம்னாலே ஆகாதே, அப்புறம் ரமாவுக்கு கல்யாணம் ஆனா உனக்கு என்ன, ஆகலன்னா உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? இந்த பக்கம் மாப்பிள்ள சொந்த அத்தை மகன் மச்சான் முறை. இந்த கல்யாணத்தை நடத்துறதுல எனக்கு தான் உரிமை இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு என்னை இளவஞ்சியும் கேட்டுத்தான் முடிவு பண்ணணும். ஓ, இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். ஓஹோ. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். மாப்பிள்ளையோட அப்பா குலசேகர் மாமா ஜெயில இருக்கிறப்போ எதுக்காக அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முடிவு பண்றீங்க?
என்ன மாமா நீங்க இது கூட தெரியாம கேக்குறீங்க? எங்க அப்பா வெளியில வந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டார்ல, அதான் அவர் ஜெயில இருந்து வரதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை முடிக்க ஆசைப்படுறாங்க. ரமா கல்யாண விஷயத்துல நான், சுப்பு, கங்கா, நாச்சியா நாங்க 4 பேரும் சேர்ந்து எடுக்கிறது தான் முடிவு. யாரு உள்ள இருந்தாலும் சரி, வெளியில வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் சுப்புலட்சுமி விரும்புற தேதியில நடக்கும். இது என் திட்டவட்டமான முடிவு. இதுல எந்த பேச்சுக்கும் இடம் இல்ல. மாப்பிள்ளையோட அப்பா குலசேகர் மாமா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். டேய், கோர்ட்ல ஐயாவை எதிர்த்து பேசி மூஞ்சில கரிய பூசிக்கிட்ட மாதிரி இப்ப மறுபடியும் தப்பு பண்ணாத. பேசாம ஐயா கூட சேர்ந்து ரமாவுக்கு மூத்த அண்ணனா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்த பாருடா. இந்த விஷயத்துல யார் புத்திமதி சொன்னாலும் நான் கேக்குறதா இல்ல. டேய், எப்ப பார்த்தாலும் விடு ஏன் நாச்சியா, எதுக்கு அவங்கிட்ட போய் தேவையில்லாம பேசிக்கிட்டு? வர்ற முகூர்த்தத்துல ஜெயச்சந்திர ரமா கல்யாணம் நடக்கும். நீ என்ன பண்ற, நம்ம சரவணனை கூப்பிட்டு கோயிலுக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளையோட விவரத்தை சொல்லி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண சொல்லு. சரிங்க. வர்ற குறிச்ச முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்குமா? எப்படி நடக்குன்னு நானும் பாக்கறேன். ரமா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. இல்லையே, எல்லாரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீ மட்டும் தனியா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. என்ன விஷயம்னு சொல்லு. மாமா, நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல மாமா, சச்சா அப்படியெல்லாம் இல்ல. உன் மனசுல என்னதான் இருக்கு? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? கல்யாணம் நடக்கணும், நடக்க போற கல்யாணத்தை நினைச்சு எல்லா பொண்ணுங்களும் இருக்கிற சந்தோஷத்துலதான் நானும் இருந்தேன். இருந்த சரி, ஆனா இப்ப இல்லையே. ஆமா மாமா, இப்ப இல்ல. நான் சந்தோஷமா இல்லதான். ஏன், என்ன பிடிக்கலையா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை பிடிக்காம எனக்கு வேற யார பிடிக்கும்? இல்ல ரமா, எங்க அப்பா ஜெயில இருக்காரு, அதுவும் ஐயாவை கொல்ல முயற்சி பண்ணதுக்காக தான். ஒரு ஜெயில் கைதி மகனை ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா? ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? நீங்களே ஜெயில இருந்தா கூட உங்களை நான் வெறுக்க மாட்டேன் மாமா. உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். குலசேகர மாமா மகன்ற ஒரு உறவை தவிர வேற எதுக்காகவும் பெரிய மாமா கூட நான் உங்களை சம்பந்தப்படுத்துறது இல்ல. அப்புறம் ஏன் ரமா சோகமா இருக்க? உன் சோகத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லு. மாமா, வெற்றிமாறன் அம்மா இறந்துட்டாங்க தெரியுமா? எப்போ? அவங்க இறந்து 3 நாள் ஆச்சு. அடப்பாவுமே, ஏற்கனவே அவன் அப்பா இல்லாதவன், இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்களா? நான் வெற்றியை பத்தி கவலைப்படல. அவங்க அம்மாவை நினைச்சு பார்த்தாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்லவங்க, என் மேல ரொம்ப பாசமானவங்க. அவங்க திடீர்னு இறந்து போனது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாமா. என்னால தாங்க முடியல. நம்ம வீட்டுக்கு வந்தப்போ நடந்த அசம்பாவிதத்தாலதான் மனசு உடைஞ்சு போய் இறந்துட்டாங்களோன்னு எனக்கு குற்ற உணர்வா இருக்கு மாமா. நான் கூட அவனை பொறுமையை இழந்து கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிட்டேன். எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. மாமா, உங்களை ஒண்ணு கேட்டா செய்வீங்களா? நான் உனக்காக எதை வேணாலும் செய்வேன். தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நமக்குள்ள ஒளிவு மறைவே இல்லையே.
நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? சொல்லு ரமா, நான் என்ன செய்யணும்? மாமா, நம்ம கல்யாணத்தை ஒரு 2 மாசம் தள்ளி வைக்க முடியுமா? என்னால உங்க ரமாவா இந்த கல்யாணத்தை, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல மாமா. நீங்க சரின்னு சொன்னா நான் விட ஐயா கிட்ட பேசுறேன். நீ கேட்க வேணா ரமா. உன் மனசை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு இலகின மனசு, ரொம்ப இறக்க குணம். இந்த மனோநிலையில நம்ம வாழ்க்கையை எப்படி தொடங்க முடியும்னு நினைக்கிறேன். உண்மைதான், அத நானும் உணர்றேன். ஐயா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு மனைவியா வரப்போற உனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. என்னைக்கும் ரமா சந்தோஷமா இருக்கணும். கல்யாணத்தை தள்ளி வச்சிடலாம். இத எப்படி ஐயா கிட்ட சொல்லணுமோ அப்படி நானே சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நீ மட்டும் இத உன் வாயால வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் இந்த வீடே ரணகலம் ஆயிடும். சுப்பலட்சுமி அத்தையால இதை தாங்கிக்கவே முடியாது. உன்னை என்ன செய்வாங்களோ தெரியாது. அப்ப அடிச்ச தடமை இன்னும் போல. ரமா, இதோ பாரு, தயவு செஞ்சு அத்தையோட கோவத்துக்கு ஆளாயிடாத. நீ தாங்க மாட்ட. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உனக்காக எல்லா துன்பங்களையும் நான் ஏத்துக்கிறேன். நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், சரியா? எங்க சரி சரி, வரட்டுமா?